அதே போல பிளாக் செயின் என்னன்னு தெரியாது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியாது. நான் மெட்டாபோர்ஸ் எடுக்கும்போது கூட எனக்கு பிளாக் செயின்னா என்னன்னு பெரிய அளவுல எனக்கு தெரியாது. ஆனா ராமசாமி என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு அப்படியே கண் கட்டி தனமா ஓடனேன். ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்டதுக்கு அப்புறம் நீங்க பிளாக் செயின்னா என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க குரூப்ல வந்து 91 பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கீங்க. நீங்க 10வது லெவல் வந்திருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு ஃபோர்ஸ் காயின் வாங்கி வச்சிருக்கீங்க, NFT ஆக்டிவேட்டர் வச்சிருக்கீங்க. அதை தாண்டி உங்களோட இலக்கு வந்துட்டு உங்க குழுல ஒரு 100 பேரை வந்து கோடீஸ்வரன் ஆக்கும். அவங்க மூலியமா 10 பேரை ஒரு 1000 பேரை கோடீஸ்வரர் ஆக்கும்னு ஒரு கனவுல இருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு டைட்டில் பிரகாரம் நீங்க ஒரு சாதனையாளர், சாகசமாளர், கரெக்டா? உங்களுக்கு அது மாதிரிதான் எல்லாருக்குமே, இந்த சிஸ்டம்குள்ள வரவங்க அத்தனை பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச ராமகிருஷ்ணன் தவிர இது யாருக்குமே வந்து பிளாக் செயின்னா என்னன்னு தெரியாது, டெஃபின்னா என்னன்னு தெரியாது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியாது, காயின்னா என்னன்னு தெரியாது, டோக்கன்னா என்னன்னு தெரியாது, எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரியாது, டாய்னா என்னன்னு தெரியாது, பாலிகன் மேட்டிக்னா என்னன்னு தெரியாது. கேள்விப்பட்டது ஒண்ணுதான், பிட்காயின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியாது. இதுல வந்து டாக்டைல் கிளாசிக்னா என்னன்னு தெரியாது, NFT ராயல்ட்டினா என்னன்னு தெரியாது, அது மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னு தெரியாது, எங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுன்னு தெரியாது, எப்படி ஐடி போடுறதுன்னு தெரியாது, எப்படி சிஸ்டம்ல மக்களை கூட்டு வரணும்னு தெரியாது. இந்த மாதிரி தெரியாது எல்லாமே சிஸ்டம்குள்ள உள்ள வந்துட்டு நம்ம உள்ள கொஞ்சம் ஒரு நாள் ஒரு படி எடுத்து வைக்கவே வாழ்க்கையில இது அத்தனை பேருக்குமே, இங்க வந்திருக்க அத்தனை பேருக்குமே மெட்டாஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய அட்வென்ச்சர்னா ஒரு சாதனை. நீங்க வந்து தெரியாத ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு அந்த விஷயத்துல ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு சாதனை. இப்பதான் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நீங்க வந்திருந்தீங்களா தெரியாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 93 வயசு 98 வயசு ஒரு தாத்தா வந்து அந்த வயசுல அவருக்கு ஒரு ஆசை, நான் ஃபிளைட்ல இருந்து பாராஷூட்ல கீழே வந்து இறங்கணும் அப்படின்னு ஒரு 30,000-40,000 அடியில ஃபிளைட்ல இருந்து அந்த பாராஷூட் போட்டு குதிச்சு லேண்ட் ஆனார். ஒண்ணு. நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய இமயமலை, கொடைக்கானல், ஊட்டி, ஹோண்டிகோன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மாதிரி பெரிய மலையில போயிட்டு அங்கிருந்து இந்த பேரா கிளைடிங் சொல்லுவாங்க, ஒரு ஏரோப்ளேன், ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே தொட்டு பறந்துட்டு சுவிட்சர்லாந்து, நார்வே இங்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கு விளையாட்டு. அது மாதிரி வாழ்க்கையில போராட்டம் நினைக்கிற ஒரு விஷயத்த சுப்பிரமணிய சார் வந்துட்டு ஒரு ஹாபி மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எடுத்துட்டு அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஒரு பார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காருன்னா அவர் ஒரு பெரிய சாதனையாளர். ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. இப்போ சுப்பிரமணியம் ஒரு சாதனையாளர், மத்த எத்தனை சாதனையாளர் உங்க குரூப்ல இருக்காங்க, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்த முடியுமா? உண்மையா சொல்லணும்னா எங்க தாத்தாக்கு வந்து 19 பசங்க, ஓகேவா? அவர் வச்ச பேர் என்னன்னா, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, கடைக்குட்டி, இப்படிதான் பேரு 19 பேருக்கு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் போறது பேருக்கு தான் செல்லமா பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த 91 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் எனக்கே தெரியாது. மெம்பர் டீம் டெப்த் எது வரைக்கும் போச்சுன்னா இன்னைக்கு ஒவ்வொரு லீடரும் தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுப்பிரமணிய டீம்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஏன் என்ன முடியலன்னா, நானு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 4 பேரோட ஆரம்பிச்சோம். அன்னைக்கு திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. உள்ளக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை தான், இந்த உலகத்துல ஒரு 100 பேராவது கோடீஸ்வரன் ஆக்கணும், ஒரு 1000கணக்கான பேர் லட்சாதிபதி ஆக்கணும். எனக்கு கிடைச்ச விஷயம். ஏன்னா எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. நான் சிங்கிள் மேனா தான் இருந்தேன். எனக்கு அப்ளைனும் சரி கிடையாது, இந்த கம்பெனி கிடையாது. எந்த கம்பெனில போனாலும் என் ஸ்பீடுக்கு அவங்க வரமாட்டாங்க. சரி, அப்ப நம்ம யாருமே அப்ளைன் கிடையாது, நம்ம நல்லா அப்ளைன்ல இருந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒர்க் அவுட் பண்ணதான் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பேர்னா எனக்கு தெரிஞ்ச 1000கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. வித் நாலேஜ் தே ஆர் கேதரிங். உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா கொடுக்கக்கூடிய டீம் இருக்கானா சத்தியமா கிடையாது. இது பேசாதீங்க, அது பேசாதீங்க, லட்சம் கோடி பேசாதீங்க, NFT பேசாதீங்க, நீங்க மீட்டிங்க வந்துடாதீங்க சொல்லி கட் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய டீமை தான் பார்த்திருக்கிறேன். இந்த உலக லெவல்ல ஏன் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், யூனிவர்ஸ்லயே இன்னைக்கு டாப் இடத்துல இருக்கக்கூடியது பெருமையா இருக்கு நம்ம டீம் மட்டும்தான்.
இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். என்ன கேள்வி கேட்டாலும் இங்க பதில் உண்டு. சில கேள்விகள் வந்து அட்வான்ஸ் கேள்வியா இருக்கும். அதாவது குழந்தை வந்து 1ஆம் கிளாஸ்ல வந்தோடனே ஏ ஃபார் ஆப்பிள் தான் சொல்லி கொடுப்பாங்க. a+b=b², அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா சொன்னா புரியுமா? புரியாது. அது மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் புரியலன்னா அது விட்டுடுங்க. விட்டுட்டு ஃபியூச்சர்ல அதுக்கான பதில் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளா உள்ள வாங்க, சிம்பிளா நம்ம வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட. இந்த சைட்ன்றது டெலிட் ஆகாது. உலகத்திலே தி சன் தி மூன் சொல்ற மாதிரி தி மெட்டாஃபோர்ஸ் இது ஒண்ணுதான் பிளாக் செயின்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. சார் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கு சார் 100% பே அவுட் ஒரே ஒரு கம்பெனி காமிச்சிட்டீங்கன்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட் 1 லட்ச ரூபாய் நான் தரேன், 1 lakh கிஃப்ட். அப்ப என்ன அர்த்தம்? என்னோட 25 வருஷம் அனுபவத்துல 100% பே அவுட் கம்பெனி எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, இது நாய்க்கு போடுற மாதிரி லீடர்ஸ்க்கும் கஸ்டமருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசை பிச்சு கொடுத்துட்டு நம்ம காசை திருடி தின்னுட்டு 1000 கோடி 1500 கோடி திருடிட்டு ஓடி போயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரோட்ரின்னு ஒரு கம்பெனி ஓடிட்டு இருக்கு. ஏன் பேரை சொல்லி சொல்றேன்னு, ஒரு 15-20 ரோக்ஸ் அந்த கம்பெனிய ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல என் ஐடியா லாக் பண்ணிட்டானுங்க. யாரு கேட்டாலும் தெரிஞ்சுதான் பண்றேன், என்னையா பண்றோன்னு ஒரு தேர்ட் ரேட்டடா ஒன்னு ஸ்பீச். யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி பர்சனை கூட அவங்க மிஸ் பண்றாங்கன்னா www.website கான்செப்ட் ஃபுல்லாவே திருட்டு பசங்க தான். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினால இங்க ஓனர் யாருமே கிடையாது. இதுக்கு உருவாக்குனது லேடோ கிரியேட்டர். அவர் உருவாக்கி இருக்காரு. அவருக்கும் நம்ம மாதிரி ஒரு ஐடி போட்டு தான் வேலை செய்யறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு உருவாக்குறவருக்கு 10% கமிஷன் வச்சு பாருங்களேன். இது வரைக்கும் 56 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன். 10% கம்பெனிக்கு போட்டுங்க, என்ன ஒன்னும் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா 100% பே அவுட். இந்த 100% பே அவுட்ல என்ன நம்பி வந்த டீமும் யாரை நம்பி நான் வந்தனோ அவங்களுக்கும் 50%, என் அக்கௌண்ட்ல 50% கிடைக்கும். பிளஸ் நான் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏர்ன் பண்ணக்கூடியதுல இருந்து 100% சிஸ்டம் என்ன பண்ணுது, ரெனுவல் பண்ணக்கூடிய பேமெண்ட்டை 100% நமக்கே கொடுக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம். இதுல வந்து நம்ம நடுநிலையா இருக்கோம். நம்ம உழைச்சாலும் நம்ம மூலியமா மேலையும் கீழையும் 10 பேருக்கு போகுது. 10 பேர் உழைச்சாலும் 10 பேர்கிட்ட நமக்கு வருது. அப்ப நம்ம உழைக்க போற இடம் எங்கன்னு பாத்துக்கணும். $5 இல்லையா, இந்த கடைசியா இருக்கக்கூடிய 12வது லெவலான்னு யோசிச்சுக்கணும். என்ன சார் வித்தியாசம்? எனக்கு இந்தியாலயும் வேலை கிடைச்சிருக்கு, ஸ்ரீலங்காலயும் வேலை கிடைச்சிருக்கு, நைஜீரியாலயும் வேலை கிடைச்சிருக்கு, குவைத்திலயும் வேலை கிடைச்சிருக்கு. ஆனா எங்க என்னோட ஊதியம் ₹1 127 ரூபா 250 ரூபா அப்படின்னு கண்ட்ரில போய் நான் வேலை செஞ்சா என்னோட வருமானம் கூட. புரியுதுங்களா? மாருதி ஷோரூம்ல போய் நான் வேலை செஞ்சேன்னா என் சம்பளம் ஒரு கார் வித்தா 10,000 ரூபாய். இதே BMW போய் நான் வேலை செஞ்சேன் என்னோட சம்பளம் எவ்வளவு? அந்த மாதிரிதான் இந்த மெட்டாபோஸோட பிளான்ல 12 பிளான்ல ஹையஸ்ட் முடிச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 4 ஹிட் அடிச்சாலே 10 லட்ச ரூபாய் இன்ட்டு 4 40 லட்ச ரூபாய். அப்ப இதெல்லாம் எங்க சார் நான் காசு அவ்வளவு கட்ட முடியுமானா, நீங்க கட்ட வேண்டாம். ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக். நீங்க பண்ண வேண்டியது என்னது, உழைப்பு போட்டுட்டே இருங்க. உழைப்பு என்னது, டெய்லி 2 ல இருந்து 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்கணும். நம்பர் 2, நாளைக்கு ஒரு 5 பேரை பார்க்கணும், நேத்து பார்த்த 5 பேரை ஃபாலோ அப்ல வச்சுக்கணும். அப்போ மாசம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு 10 பேர்னா 300 பேர். 300 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 30 என்ட்ரியாவது வரும். 30 என்ட்ரில ஒரு 3 பேர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இந்த பிசினஸ் கிடையாது. உலகத்துல எந்த பிசினஸ் வச்சாலும் அதாவது தலைகளுக்கு அந்த 3 பேரா 3 பேர் வரும்போது இன்னும் பெருசா தெரியாது. அந்த 3 பேர் லீடரா மாறுறாங்க பாத்தீங்களா? அன்னில இருந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும், இந்த வாரன் பஃபட் சொல்லுவாரு, உறங்கி கொண்டு இருந்தாலும் நம்ம வருமானம் உறங்கக்கூடாது. அப்படி நமக்கு வருமானம் வரணும்னா சாவு வரைக்கும் உழைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் செக்யூரிட்டியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த யூடியூப்ல பாக்குற ராட் எடுத்து ஒரே அடி. அவரு வயசானவர், அவரு குழந்தை குட்டி இருக்கா, அவரு என்னன்னு கூட தெரியல. அவங்க கொள்ளக்காரங்களுக்கு என்னது, அது ஒரு விக்டம், அடிச்சு கொல்லணும், அவ்வளவுதான். அது பணத்தை எடுத்துட்டு போயிடுறான் ஏடிஎம் சென்டர்ல இருந்து. அப்ப உயிரை பணைய வச்சுட்டு வயசான காலத்துலயே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய ரீசன் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்ல ஒரு வெறும் $5 600 ரூபாய்க்கு என்னென்ன கேள்வி, கம்பெனி இருக்குமா, ஓடி போயிருமா, ஏன் பணம் எங்க போகுது, ஏன் பணம் ஏன் அப்ளைனுக்கு போகுது, நான் போட்டா டவுன்லைனுக்கு போதா, இவனுங்கெல்லாம் உருப்படக்கூடாது, இப்படி எண்ணங்கள் இருக்கவங்க இந்த பிசினஸ்குள்ள வரமாட்டாங்க. நீங்க ஒன்னும் மனசை கஷ்டப்படாதீங்க. யாருக்கு நம்ம மாதிரி பொது நலம் இருக்கோ, இன்னைக்கு 5600 காயின் வச்சிருக்கிறேன். ஒரு காயின் 1 லட்ச ரூபா போனா என்ன ஆச்சு, எத்தனாயிரம் கோடி. நான் பேசணும் அவசியமே கிடையாது. சுப்பிரமணிய சார் இருக்குங்க, பாஸ்கர் சார் இருக்கு, இதுல மீட்டிங்ல ஒவ்வொருத்தருமே யாரெல்லாம் காயின் வச்சிருக்காங்களோ செட்டில்டு. இருந்தாலும் நம்ம ஏன் பேசுறோம்னா எல்லாரும் போய் ரீச் ஆகணும். பிட்காயின் 1 பைசா இருந்தது, நீங்க எவ்வளவு, அதை ஸ்கிரீன்ஷாட்ல வச்சிருந்தேன். ஓகேங்களா? நம்ம பண்ற பிசினஸ் என்ன சார், நீங்க தான் ஒரு 10-15 பேர் வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உலக லெவல்ல 1 பைசா இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு எவ்வளவு, $35,000. நம்ம ஊர் காசு 29,29,479 ரூபாய் 26 பைசா.
எப்படி இவ்வளவு மடங்கு ஏறி இருக்கு? 10 வருஷத்துல நகை எவ்வளவு ஏறி இருக்கு? 10% தான் லேண்டு, 10% தான் வீடு, 10-20% கடனு. அது ஏன் சார் கேக்குறீங்க? ஊடுபட்ட கடன் ஏறி போச்சு சார். 10 பைசா வட்டிக்காக அவங்ககிட்ட வாங்கின தண்டல் கொடுக்கறதுக்கு நகையாட வச்சு நகை வந்து ஏலத்துக்கு போயிடுச்சு. இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும். என்ன சேவிங் பண்ணிருக்கீங்க? நீங்க தூங்கினாலும் உங்களுக்காக என்ன வேலை செய்யுது? இப்ப கோல்டு வாங்கினா என்ன செய்யுது? கோல்டு உங்களுக்காக வேலை செய்யுது, கோல்டு ரேட் ஏறுது. லேண்ட் வாங்கிட்டீங்கன்னா லேண்ட் உங்களுக்காக வேலை செய்யுது, லேண்ட் ஏறுது. மெட்டாபஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? டீம் வேலை செய்யுது. டீமோட நலனுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜ் மேல டூர் போயிட்டு வந்தேன் 10-15 நாள் டெய்லி மெட்டாபோஸ் காயின் வந்துருந்தாரு. காரணம் என்னதுன்னா டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் நாலேஜ் கொடுத்ததுனாலதான். இது பாருங்க, இது 1 hour மீட்டிங் ஓகேனா, ஒவ்வொரு செகண்ட் வைக்கிற பாருங்க. இது ஒவ்வொரு செகண்ட் உலகத்துல இதை வைக்கல பாருங்க. எத்தனை லட்சக்கணக்கான பேர் இந்த காயின் வாங்கிட்டு இருக்காங்க. இது பிடிசி பிட்காயின் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த காயின் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறது பெஸ்டா? இதுலயே பினான்ஸ்ல நம்ம காயின் வரப்போகுது, மெட்டாபோஸ் காயின். நினைச்சாலும் நீங்க நைட்டு 4 வேளை நீங்க வாங்க முடியாது. வெறும் 58 கோடி காயின் தான் இருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்ச நல்ல விஷயத்த 4 பேர் சொல்றதுனால 1250 ரூபாய் கமிஷன் வருது 10,000 ரூபாய்க்கு. சொல்றதுனால என்ன தப்பு? சோ அத ஒரு 4 பேர் சொல்லுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இந்த பிசினஸ் பண்ண முடியும். எது? இந்த காயின். ஆனா டாக்டைல் என்ற பிசினஸ் முல்லை சார் அழகா சொல்லி இருந்தாரு. $5 வந்தாலும் நம்ம இலக்கு 12 முடிக்கணும்னா மினிமம் 2 பேர் முடிச்சாலும் 1 கோடி ரூபாய். அது ஒர்க்கிங் பிளான். அது நான் ஒர்க்கிங் இருக்கு, பெரிய சப்ஜெக்ட். சோ இந்த வாய்ப்பு கொடுத்து கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி. என்னோட டீம்ல இவ்வளவு அழகான ஒரு முத்துக்கள் வைரங்கள் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்னா இங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், ஓகேங்களா? என்னை விட ஜாஸ்தி புத்திசாலிகள் இந்த உலகத்துல இருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் இங்க வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சேர்ந்து வளருவோம். நன்றி, வணக்கம். சுப்பிரமணிய சார் கேட்ட அதே கேள்விதான் உங்களுக்கும். உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? உங்களுக்கு மெட்டாபர்ஸ் வரது முன்னாடி பிளாக் செயின்னா என்னன்னு தெரியுமா? டெஃபினா என்னன்னு தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ரோபோட்டிக்னா என்னன்னு தெரியுமா? இல்ல காயின்னா என்னன்னு தெரியுமா? இல்ல இதுல ஏற்கனவே முதலீடு பண்ணி லாஸ் ஆயிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அந்த மாதிரி தெரியாது. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்துல, கண்ணு கட்டி காட்டுல விட்ட ஒரு விஷயத்துல நீங்க சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் சேர்ந்து 40 days ஆச்சு. 40 days ஆச்சு. எவ்வளவு பேரை நீங்க டைரக்டா, நீங்களும் அப்பாவும் முயற்சி சேர்ந்து கூட்டு முயற்சியா எவ்வளவு பேர் டைரக்டா கொடுத்துருக்கீங்க? சோ நான் லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னப்போ 80 மெம்பர்ஸ் இருந்தாங்க. சோ இப்போ ஆல்மோஸ்ட் 120 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. 120 மெம்பர்ஸ். செஞ்சுரி அடிச்சிட்டீங்க 40 daysல. செஞ்சுரி 40 பால்ல 120 ரன் அடிச்சிருக்கீங்க. 120 ரன் அடிக்கல நீங்க, ஆனா அந்த 120 பேரோட வாழ்க்கையில ஒளியேத்திருக்கீங்க. அது ஒரு பக்கம். இதுல வந்துட்டு நீங்க இதுல வந்துட்டு எவ்வளவு பேருக்கு ஆட்டோ அப்கிரேட்ன்ற சிஸ்டம்ல 3rd லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 2nd லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, இல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்க வந்துட்டு அவங்க இன்னும் ஆளே சேர்க்கல, இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கீழே 1-2 பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு, அந்த டேட்டாஸ் கொடுக்க முடியுமா? 3rd லெவல்ல வந்து பார்த்தா 13 பேர் இருக்காங்க. ஓகே. செகண்ட் லெவல்ல வந்து 14 பேர். ஆமா. செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 36 பேர் இருக்காங்க. செகண்ட் லெவல்ல. ஃபர்ஸ்ட் லெவல்ல நிறைய பேருக்கு வந்து 2 பிளேஸ்மெண்ட் 3 பிளேஸ்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் பத்தி நீங்க கத்துக்கிட்டதுனால நீங்க சுயமா ஒர்க் பண்ண முடியுது, கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. நீங்க வந்து சென்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு சிஸ்டம் பத்தி என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்சனலா பிராக்டிஸ் பண்ணதுனால 40 நாள்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 3 ஐடினா கூட 120 ஐடி நீங்க டைரக்டா ஒர்க் பண்ணி அங்க வந்திருக்க அத்தனை பேரையும் ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 14 பேரு, ஒரு 35 பேர், 50 பேர், அதுக்கப்புறம் ஒரு 20 பேர், 120 பேர்ல கிட்டத்தட்ட 70 பேர் அவங்க போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. மீதி பேருக்குலாம் ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு ரெடியா காத்துட்டு இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க பிளாக் செயின் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, டெஃபி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, மெட்டாபர்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்களோ, காயின் பத்தி டாயின் என்ன லெவல்ல இருக்கு, பாலிகான் மேட்டிக் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க பண்ணிருக்கீங்களா அந்த சாகசம் சாதனைகள், அதெல்லாம் அவங்களும் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா இந்த 40 நாள்ல நீங்க கொண்டு வந்த 120 பேரு, 40 நாள்ல நீங்க சம்பாரிச்ச அந்த 25,000 ரூபாய், அடுத்த ஒரு 400 நாள்ல எல்லாருமே குறைஞ்சபட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். அப்போ சிஸ்டம் பத்தி
அப்ப சிஸ்டம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க டீமுக்காக, ஏன்னா பிகாஸ் நாங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், 2:30 மணி 8:15 மணின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா உங்க டைம்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, டே ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, இப்படி எல்லாம் டைம் ப்ராப்ளம் இருக்கிறதால நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கோம். என்னன்னா, மெட்டாஃபோர்ஸ் நிறைய பேருக்கு இங்க இருக்க ராமகிருஷ்ணன் தவிர அத்தனை பேருக்குமே இது ஒரு சாகசம். எனக்கு அது என்னன்னே தெரியாது, ஆனா அதுக்குள்ள நான் குதிக்கிறேன், அதுக்குள்ள நான் ஜெயிக்கிறேன். அப்போ ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு கையில இருக்க நம்பிக்கை, திறமை, ரெண்டாவது அந்த ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பயணம் பண்ணா மெட்டாஃபோர்ஸ் யாரையும் தோக்கடிக்காது. மெட்டாஃபோர்ஸ் வந்திருக்க அனைவருக்கும் கண்டிப்பா ஒரு மினிமம் கேரண்டி. அவங்க போட்ட பணத்துல இருந்து 300%. அவங்க $5 போட்டா $15 கேரண்டீடு. ஸோ அந்த $15 அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பெருசா வளரணும்னா அவங்களுக்கு கீழே ஒரு டீமை பில்ட் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அந்த டீமுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு, அந்த டீமுக்கு நாலேஜ் இம்பாக்ட் பண்றதுக்கு we are ready. பெங்களூர் வந்து ஒர்க் பண்ணாலும் ரெடி, இல்ல பாம்பே போய் ஒர்க் பண்ணாலும் ரெடி. அப்ப நீங்க தான் எங்களை அப்பாயின்மெண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களை மாதிரி நாங்களும் சிஸ்டம்குள்ள வந்தோம். ராமகிருஷ்ணன் தவிர, நாங்க சொன்ன மாதிரி தவிர அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில இது பெரிய சாகசம் தான். எங்களுக்கு பிளாக் செயின் என்னன்னு தெரியாது, சாஃப்ட்வேர் என்னன்னு தெரியாது, டெஃபின் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த நாங்க வந்துட்டு ஃபுல்லா இறங்கி அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம். அப்ப நீங்களும் இந்த தொடர் முயற்சியா பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, டெய்லி காலைல நீங்க வெளியில போனோம்னா உங்க மொபைல் எடுத்து சார்ஜர்ல கனெக்ட் பண்றீங்களா, அது மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. உங்களை வந்து சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் சொல்லி கொடுக்கும். சிஸ்டம் சொல்லி கொடுத்தா உங்க டீம் வளரும். டீம் வளர்ந்தா எல்லாமே பெரிய அளவுக்கு சாதிக்கலாம். வாழ்த்துக்கள். எழில் டுவர்க் இண்டஸ்ட்ரியில மெட்டாஃபோர்ஸோட அட்வென்ச்சர்ல நம்ம கால் வச்சிருக்கோம். அந்த அட்வென்ச்சர்ல கண்மூடித்தனமா இறங்கின அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்க கத்துக்கிட்டு அது வாழ்க்கையில முன்னேறி ஜெயிக்கலாம். டவுட்ஸ் இருக்கா, என்ன தேவைன்றது நம்ம கிறிஸ்டல் கிளியரா கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இது பெரிய கடல். இந்த கடல்ல எப்படி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். சூப்பர் மார்க்கெட்ல போகும்போது நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள அந்த பொருட்கள் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். இல்லைன்னா பாக்குறதுலாம் நமக்கு பிடிக்கும். அது மாதிரி மெட்டாபோர்ஸ்ல என்ன இருக்குன்னா என்ன இல்லன்னு ஒரு கேள்வி. அப்பா அம்மா தவிர, ஓகேங்களா, டேடி மம்மி. அதுவும் ஒருத்தர் இறந்துட்டாரு. எங்க அப்பாவை இந்த மேரேஜ்ல வர வச்சாங்க. மெட்டாவர்ஸ்ல ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அதுல இறந்து போனாங்க. அப்பா வர வச்சிருந்தாங்க. மொய்யல்ல இருந்து ஆன்லைன்ல எழுதுனாங்க. மெட்டாவர்ஸ் வந்து பெரிய கடல். சோ நம்மளோட மெட்டாஃபோர் சிஸ்டம் வந்து பிளாக் செயின்ல இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபேஸ்புக், அப்புறம் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க, மெட்டா அப்படின்னு வரும். இது பெரிய ஒரு கம்யூனிட்டி. எல்லாமே ஒரு பிளாக் செயின்ல. இப்ப வெப்3 இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. வெப்3 வீடியோ இன்னைக்கு ஷேர் பண்ணிருப்பேன். இப்போ டைம் இருந்தா அந்த வீடியோ லைட்டா போட்டு காமிக்கிறேன். அது வந்து பைனான்ஸ்ல வெப்3 கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நம்ம டீம்ல விஜய் பேசியிருக்காரு, பாண்டிச்சேரி விஜய். இது வந்து நான் விஜய்க்கு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. யூடியூப்ல போயிட்டு இஸ் லேர்னிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய, இது பெரிய கடல். ஸோ நீங்க வந்து எக்ஸலண்டா கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும். இந்த தருணத்துல வந்து பாஸ்கர், முல்லை, சுப்பிரமணி, அப்புறம் நம்ம டீம்ல ஒவ்வொருத்தரும் கிளாஸ் எடுக்கும் எல்லாருக்கும் பாராட்டு.